குட் ஆஃப்டர்நூன். ஆடியோ கிளியரா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. வெல்கம் டு அர்னாரிஸ் டிஎன்பிசி. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா டெட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். டெட்ல வந்து நமக்கு வந்து சயின்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. டெட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. எலெக்ஷன் வேற முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரிசையே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் அசால்ட்டா இருந்தாலும் இன்னும் வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தோம். சரி, ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து மாத்தல மறந்துட்டேன். ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட். சரி, ஓகேவா? 7th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? டேர்ம் 2. ஓகேவா? இது ரெக்கார்ட் வீடியோவா பார்ப்பீங்க. சண்டே பார்ப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து போயிருப்போம். இன்னைக்கு தான் நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 2 பேரும் சேர்ந்து படிங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து சேனல் வந்து நிறைய டிஎன்பிசி சேனல் லைவ் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். இன்னும் வந்து நம்ம வந்து டிஆர்பி சேனல்னு சொல்லி தனியாக வந்து ஆரம்பிச்சோம். சரி, ஓகே. வெரண்டாரேஸ் டிஆர்பி. அதே வெரண்டாரேஸ் டிஆர்பி அப்படிங்கிற அடிச்சிங்கன்னா டிஎன்பிசி கூட டிஆர்பின்னு வச்சிங்கன்னா அந்த சேனல் நம்ம வந்து லைவ் போவோம். சயின்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், மேத்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், சோஷியல் கிளாஸாக இருக்கட்டும், சைக்காலஜி போட போகிறோம். சரி, ஓகேவா? ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டெட்டுக்காண்டி அந்த சேனல் வந்து ஒதுக்கணும். ஸோ அது வந்து லைவ் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து இன்னும் வந்து வாங்க. சரி, அதுக்கு ஒரு 1 மந்த் டைம் இருக்கு. பட் ஆனால் ஒரு 10 டேஸ்க்குள்ள நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்றோம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து லைவ் கிளாஸோ ரெக்கார்டட் கிளாஸோ என்ன நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 வந்தாச்சு. அதாவது பார்ட் 2 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல பார்ட் 2. சரிங்களா? ஓகேவா? பார்ட் 1 பார்த்துட்டீங்க. இது பார்ட் 2. ஓகேவா? டேர்ம் 1 10th இருந்து ஆரம்பிச்சு 9th 8th வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹூ ப்ரொபோஸ் தி ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் அட்டாமிக் தியரி இன் 1808? 1808ல முதல்ல அணு கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. யார் பாஸ்? போட்டுருங்க, ஆன்சர் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் அட்டாமிக் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாரு? ஆல் ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகேவா? பேசிக்ஸா தான் இருக்கும். நீங்க வந்து அதை கொஞ்சம் தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. ஜே தாம்சனா, ஜான் டால்டனா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டா, நீல்ஸ் போரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் தியரி வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணா? ஜான் டால்டன் தான் என்ன பண்ணாரு? ப்ரப்போஸ் பண்ணாரு. சரி, ஓகேவா? டால்டன் தான் என்ன பண்ணுவாருன்னா ஆட்டமை கண்டுபிடிப்பாரு. அதை வந்து அட்டாமிக் தியரிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ரெண்டாவது விஷயம் பாருங்க. விச் சப்மெட்டாலிக் பார்ட்டிகல் ஹேஸ் அ நெகட்டிவ் சார்ஜ்? எதிர்வன் சுமையை கொண்ட அணுவின் துகள் வந்து எதுன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது ஒரு ஆட்டம்குள்ள என்னெல்லாம் இருக்கும், அதுல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து யாருக்கு இருக்கும்? சரி, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் சார்ஜ்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரானுக்கு தான் நெகட்டிவ் சார்ஜ். சரி, ஓகேவா? எலக்ட்ரானுக்கு தான் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. பிளம் புடிங் மாடல் ஆஃப் த ஆட்டம் வாஸ் ப்ரப்போஸ்டு பை. அதாவது பிளம் புடிங் மாடல் தர்பூசணி பல சோதனை மாதிரி அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சொன்னது யாரு? சரியா? சொன்னது யாரு? பிளம் புடிங் மாடலை ப்ரப்போஸ் பண்ணது யாரு? சரி, யாருப்பா சொன்னா? பிளம் புடிங் மாடல், தர்பூசணி பல சோதனை, இல்லைன்னா வாட்டர்மெலன் மாடல்னு சொல்லி சொல்லியிருப்போம். இந்த வாட்டர்மெலன் மாடலை வந்து சொன்னது யாரு? ஆக்சுவலா பிளம் புடிங் மாடல்னா பிளம் கேக் இருக்குல்ல, அது வந்துடும். இது வந்து வாட்டர்மெலன் மாடல் தான். ரெண்டுத்தையும் சொன்னவர் இவர் தான். சரி, ஓகேவா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் வந்து சொல்லியிருப்பார். ஜே தாம்சன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து நல்ல தர்பூசணி சீசன் தான். தர்பூசணி பழத்தை வந்து இந்த மாதிரி பாதியை வெட்டி வச்சோம்னா அதில் வந்து சீட்ஸ் வந்து இந்த மாதிரி தெரியுமா, விதைகள் வந்து இந்த மாதிரி தெரியும். அப்ப என்ன சொல்லுவாரு, அந்த விதைகள் தான் என்ன சொல்லுவாருன்னா எலக்ட்ரானு. அப்போ ஒரு ஆட்டம்குள்ள இந்த மாதிரி தான் எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும்னா பொதிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இது ஒரு கொஷின். ஓகேவா? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாராலும் தாம்சன் தான் எப்படி இருப்பாருன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிக்காரு. அந்த எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாரு. சரி, ஓகேவா? இருக்கட்டும். அதே மாதிரி பிளம் புடிங் மாதிரி தான் என்ன அர்த்தம்? பிளம் கேக்ல அந்த ஒரு மாதிரி பிளம்ஸ் மாதிரி பழம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த பழமும் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து எம்பார்ட் ஆகி இருக்கும்
அப்படிங்கிறதான் வந்து சொல்றாங்க. சரி ஓகேவா? அப்படிங்கிறதான் வந்து சொல்றாங்க. வேற எதுவுமே சொல்லல. சரி ஓகேவா? இதே இந்த கொஸ்டின்ல ரயில்வேல வந்து எப்படி கேட்பாங்கன்னா, சரி நெகட்டிவ் சார்ஜ் கேட்டா பொதிஞ்சிருக்குன்னு சொல்லிருவோம். எலக்ட்ரான் எங்க இருக்குன்னா இந்த மாதிரி எம்பார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கு? அதாவது ஆக்சுவலா அந்த ரெட் கலர்ல பழம் இருக்குல்ல, அந்த பழத்த தான் என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அது எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சரி ஓகேவா? அப்போ ஆல் ஓவர் த அந்த ஆல் ஓவர் த ஸ்பேஸ்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத வந்து என்ன சொல்றோம்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி முடிக்கும். ஓகேவா? இதான் வந்து விஷயம். ஓகேவா? கான்செப்ட் வந்து இதான். அடுத்து அந்த 4வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த அப்ராக்ஸிமேட் டயாமீட்டர் ஆஃப் அன் ஆட்டம்? ஒரு அணுவோட சராசரி விட்டம் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஒரு அணுவோட சராசரி விட்டம். ஓகேவா? டயாமீட்டர் தான் கேட்காங்க. அணுங்கிறது ஒரு மிகச்சிறிய துகள் தான்ப்பா. அது வந்து இவங்க வந்து அதோட டயாமீட்டர் என்னன்னு கேட்காங்க. அந்த லெசன்ல வந்து பேசியிருப்பாங்க. பென்சிலோட ஆட்டமோட டயாமீட்டர் எப்படி இருக்கு? சரி ஓகேவா? ஒரு ரெட் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸோட ஆட்டமோட டயாமீட்டர் வந்து எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சைஸ் வந்து பேசியிருப்பாங்க. இப்ப இவங்க என்ன கேட்காங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஆட்டம் வந்து கேட்காங்க. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஆன்சர் என்னது? 1 × 10⁻⁻10 மீட்டர். இதான் ஆங்ஸ்ட்ராங் சொல்றோம். சரி ஓகேவா? ஆங்ஸ்ட்ராங் சொல்லக்கூடிய ஆங்ஸ்ட்ராங் சொல்றோம். 1 × 10⁻⁻10 மீட்டர். ஓகேவா? சரி 5வது கொஸ்டின் பாருங்க. விச் சயின்டிஸ்ட் டிஸ்கவர் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் த்ரூ தி கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப அடுத்தாப்புல சொல்லுங்க. தங்க இலை சோதனை. ஏன்னா தங்க தகடு பரிசோதனை மூலம் அணுவின் உட்கருவை கண்டறிந்த அறிவியல் அறிஞர். இது வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லயும் கேட்பாங்க. சரி எல்லா கொஸ்டின்ஸ்லயும் கேட்பாங்க. சோ அதை பார்த்துக்கோங்க. என்ன ஆன்சர் வரும்? உங்க ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆன்சர் என்னதுப்பா? விச் சயின்டிஸ்ட் டிஸ்கவர் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் த்ரூ கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா யார் இது பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரூதர் ஃபோர்ட் தான். சரி ஓகேவா? ரூதர் ஃபோர்ட். சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆல்பா ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் தங்கையிலே சோதனை தான். சரி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு தங்கத்தை வந்து லேசான தகடா வச்சிருப்பாரு. கோல்டு ஃபாயில் தங்கத்தால் ஆன தகடு. இந்த தகடுல என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆல்பா கதிர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கதிர்கள் வந்து இது பண்ணுவார். ஆல்பா கதிர்கள்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா? ஆல்பா கதிர்கள் அப்படின்னா எதால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்பா ரேஸ் இஸ் நத்திங் பட் என்ன சொல்றோம்னா ஹீலியம் நியூக்ளியஸ். ஹீலியம் சொல்லக்கூடிய அணுக்கரு தான் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஆல்பா கதிர்கள் சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த தங்க இலையில வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில கதிர்கள் இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஊடுருவி போயிடும். சில கதிர்கள் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் அடிச்சிடும். சில கதிர்கள் என்ன ஆகும்னா கொஞ்சம் வளைஞ்சு போகும். சரி ஓகே கொஞ்சம் வளைஞ்சு போகும். இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எஃபோர்ட் வந்து இருக்கும். அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா நமக்கு என்ன கதை தெரியும்னா பிளஸும் தான் விலகும். சரி என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். மைனஸும் என்ன ஆகும்னா விலகும், ரிப்பல் ஆகும். அதே இது பிளஸும் மைனஸ்னா என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். எப்படி ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அதாவது லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்டட். சரி ஓகேவா? ஒத்த துருவங்கள் வந்து என்ன ஆகும்னா விலகும். எதிரெதிர் துருவங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா எங்க வந்து இந்த கதிர்கள் வந்து பின்னாடி வந்துச்சோ ஆல்பா கதிருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ். எந்த இடத்துல வந்திருக்கோம்னா சென்டர்ல. சரி ஓகேவா? அப்ப அதனால சென்டர்ல என்ன இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அது பேர் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய அணுக்கரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூதர்ஃபோர்ட் வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பண்ணியிருப்பாரு. அப்போ நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க. அவரும் இதுதான். அதே கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லக்கூடிய தங்க இலை சோதனை பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அவரும் இதுதான். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்ன கதிர்வீச்சுகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன கதிர்வீச்சுன்னா ஆல்பா கதிர்வீச்சு. ஓகேவா? இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த வருஷம் கண்டுபிடிச்சாருன்னு பாத்துக்கோங்க. சரியா? ஓகேவா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் 6வது கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. The sum of the number of protons and neutrons in an atom is called. ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் நியூட்ரானும் சேர்ந்த எண்ணிக்கையோட கூடுதல் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? அது அட்டாமிக் நம்பரா, இல்லைன்னா வேலன்சியா, இல்லைன்னா மாஸ் நம்பரா, இல்லைன்னா ஐசோடோப்பா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரி ஓகேவா? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது.
என்னப்பா ஆன்சர்? புரோட்டானும் நியூட்ரானும் சரி. புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர்னு சொல்றோம். நிறையன்னு சொல்லக்கூடிய மாஸ் நம்பர் தான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு கார்பன் ஆட்டம் இருக்கு, நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து 6, மாஸ் நம்பர் வந்து 12. அந்த மாஸ் நம்பர் வந்து என்னன்னா 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். அப்ப அந்த அட்டாமிக் நம்பர் எதை குறிக்குதுன்னா 6 எலக்ட்ரானை குறிக்குது. அப்ப 6 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா 6 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எத்தனை பாசிட்டிவ் சார்ஜோ அதுக்கு ஈக்குவலான நியூட்ரானோட நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? சரி, ஓகே. 7th கொஸ்டின் பார்க்கலாம். The protons and neutrons are collectively known as, மறுபடியும் இன்னொன்னு கேட்காங்க. அதாவது புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு இன்னொரு பேர் உண்டு. அந்த பெயர் என்ன அப்படிங்கறது கேட்காங்க. சரியா? அந்த பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அந்த பெயர் என்னப்பா? புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு பெயர் சொல்லியிருப்பாங்க. சரியா? எலக்ட்ரானா, நியூக்ளியானோ, ஆர்பிட்டா, எலிமெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஏதாவது கெஸ் இருக்கா? கலெக்டிவே நோனஸ் என்ன சொல்றோம்? நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, என்ன சொல்றோம்? நியூக்ளியான்கள். இந்த புரோட்டானும் நியூட்ரானையும் சேர்த்து வச்சு என்ன சொல்றாங்க? நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதோட எண்ணிக்கை என்ன சொல்றாங்கன்னா மாஸ் நம்பர் சொல்லக்கூடிய நிறை எண்ணுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகேவா? சூப்பர். ஓகே. 8வது கொஸ்டின் பாருங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் பை டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். அணு எண் ஒண்ணு போல இருந்துச்சு, நிறைய எண் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். சரி, இதுவும் கொஸ்டின் முக்கியமா. அணு எண் ஒண்ணு போல இருந்துச்சு, நிறைய எண் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது? ஓகே. அட்டாமிக் நம்பர் ஒண்ணு போல இருந்துச்சு, மாஸ் நம்பர் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது பேர் என்னதுப்பா? இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் தானே. C612 இருக்கு, C613 இருக்கு, C614 இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். 1H1 இருக்கு, 1H2 இருக்கு, 1H3 இருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்ப இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐசோடோப்னு சொல்றாங்க. ஐசோடோப்புக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். சரிங்களா? சரி, வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் எபிலிட்டி டு கம்பைன் வித் ஹைட்ரஜன்? ஹைட்ரஜனுடன் இணையும் திறனின் அடிப்படையில் ஆக்சிஜனின் இணைதிறன் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும்ல. இப்ப வந்து இவங்க என்ன கேட்காங்கன்னா ஆக்சிஜனோட வேலன்சி வந்து என்ன சொல்லி கேட்காங்க. H2O சொல்லி போடுறோம். சரி, என்ன போடுறோம்? H2O சொல்லி போடுறோம். இதுல அவங்க வந்து என்ன கேட்காங்கன்னா ஆக்சிஜனோட வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்னது? வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் H2O என்ன போடணும்? ஆக்சிஜன் கீழே ஒண்ணுதான் இருக்கு, ஹைட்ரஜன் 2 தான் இருக்கு. சரி, அப்படி எடுத்து எழுதிக்கணும். H2Oல ஹைட்ரஜன் கீழே 2, ஆக்சிஜன் கீழே 1 நம்பர் தான் இருக்கு. அப்படியே மாத்தி எழுதும். சரி, ஓகேவா? அப்ப ஆக்சிஜனோட வேலன்சி 2, ஹைட்ரஜனோட வேலன்சி 1. சரி, ஓகேவா? இப்படிதான் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். சரிங்களா? இது வந்து 9th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஈஸி தான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். விச் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் ஹாஸ் நோ எலக்ட்ரிக் சார்ஜ்? எந்த அணுத்துகளுக்கு வந்து மின் சுவை அற்றது அப்படின்னு கேட்காங்க. எதுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜே இருக்காது? மின் சுமை அற்றது. சரியா? மின் சுமை அற்றது என்னதுப்பா? எலக்ட்ரிக் சார்ஜே இருக்காது. சரி, ஓகே. இது வந்து என்னதுன்னா நியூட்ரான் தான். நியூட்ரான் சொல்லக்கூடிய பார்ட்டிகல் தான் என்ன சொல்லணும்? மின் சுமை அற்றது, நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. இதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது, பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது, நடுநிலைத்தன்மை வாய்ந்தது நியூட்ரான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது the process of producing new plants from existing ones is called. அதாவது தாவரங்கள் தம்மை போன்ற புதிய இளம் உயிர்களை உருவாக்கும் நிகழ்ச்சி வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா? சொல்லுங்க. The process of producing new plants from existing one is called என்னன்னு சொல்லி சொல்றோம்? ஓகேவா?
இது ஈஸி தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸி தான். சரி ஓகே. இது என்னது? ரீப்ரொடக்ஷன் தான். சரி ஓகே. ரீப்ரொடக்ஷன் சொல்றப்ப இனப்பெருக்கம் தான். புது பிளான்ட் வந்து இது பண்றது. ஓகேவா? அது வந்து இதான். போட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை, உணவு தயாரித்தல். சரியா? போட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன பண்ணுவோம்? ஃபுட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெஸ்பிரேஷன் மூலமா என்னது? கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு தான் மாறி மாறி வரும். டிரான்ஸ்பிரேஷன் என்ன அர்த்தம்? அதிகமா தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து லாஸ் பண்றது. சரியா? ஓகேவா? 12வது கொஸ்டின் பாருங்க. விச் பார்ட் ஆஃப் த ஃபிளவர் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்? மலரோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு பூவோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு. Which part of the flower is the male reproductive organ? கைனீசியமா, ஆண்ட்ரிசியமா, கேலிக்ஸா, கொரலாவா? அது சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? 4 ஆப்ஷன். தொடர்ந்து கிளாஸ் கவனிச்சுக்கிட்டே இருங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்தாலும் சரி, லைவ் வந்தாலும் சரி. ஓகேவா? எப்படியாவது வந்து கிளாஸ் வந்து கவனிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எஃபோர்ட் வந்து போடுறது எல்லாமே வந்து வீண் போகாது. சரியா? சோ இங்க என்ன கேளுங்க? ஆண் இனப்பெருக்க உறுப்போட இது வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிஷியம் தான். சரியா? ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? மேல்னா ஆண்ட்ரிஷியம், ஆண்னா மேல்னா ஆண்ட்ரிஷியம், ஃபீமேல் வந்து கைனீசியம். சரியா? இது வந்து ஃபீமேல். ஓகேவா? ஃபீமேலுக்கு வந்து கைனீசியம், மேலுக்கு வந்து ஆண்ட்ரிஷியம். ஓகேவா? 13வது கொஸ்டின் பாருங்க. A flower that contains all four folds, calyx, corolla, androecium, gynoecium. இந்த மாதிரி 4 இருக்கிறது வந்து என்ன சொல்லி சொல்றோம்? இந்த மாதிரி 4 இது இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? A flower that contains all four folds is called என்ன சொல்றோம்னா ஒரு கம்ப்ளீட் ஃபிளவர் தான். சரி ஓகே. ஒரு கம்ப்ளீட் ஃபிளவர், ஒரு முழுமையான ஃபிளவர். இன்னொன்னு இதை வந்து பைசெக்ஷுவல் ஃபிளவர்னு சொல்லுவோம். சரி ஓகேவா? பைசெக்ஷுவல், இருபால் மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி ஓகேவா? 14வது கொஸ்டின் பாருங்க. The transfer of pollen grains on the anther to the sigma is called. ஓகேவா? மகரந்தத்தோர் மகரந்த பையிலிருந்து சூலகமுடியை சென்றடையும் நிகழ்வு வந்து என்னன்னு சொல்றாங்க? The transfer of pollen grains on the anther to the stigma is called. சிம்பிளான கொஸ்டின் தான். நல்ல கொஸ்டின். எக்ஸாம்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. என்ன சொல்றோம்? ஆன்சர் வந்து என்னது? பாலினேஷன். சரி ஆன்சர் வந்து என்னதுப்பா? பாலினேஷன் சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கை. மேக்ஸிமம் வந்து இந்த பாலினேஷன் வந்து எந்த பூச்சினால நடக்கும்னா அணிபின்னு சொல்லக்கூடிய தேனியின் மூலமா தான் பெரும்பான்மையான மகரந்த சேர்க்கை வந்து நடக்கும். வேற எப்படிலாம் நடக்கும்? வேற எந்த பூச்சி வேணாலும் நடக்கும். இன்செக்ட்ஸ். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் விண்டு, காத்து மூலமா. சரியா? அனிமல்ஸ் மூலமா. இந்த மாதிரி நிறைய வந்து நடக்கலாம். இப்ப அனிமல்ஸ் மூலமா இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அது பேர் வந்து ஜூஃபில்லி. என்ன பேரு? ஜூஃபில்லி அப்படி பேரு. இது எது காற்று மூலமா அப்படின்னா அனிமோஃபில்லி. சரியா? காற்று மூலமா என்னது? அனிமோஃபில்லி. சரியா? பூச்சி மூலமா அப்படின்னா என்டமோஃபில்லி. பூச்சி மூலமானா என்டமோஃபில்லி. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? 15வது கொஸ்டின் பாருங்க. When pollen from one flower reaches the sigma of the another flower on a different plant of the same species is called. சரியா? ஒரு மலரின் மகரந்த தோல் அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலகமுடியை சென்றடைவது என்னன்னு சொல்லி கேட்காங்க. செல்ஃப் பாலினேஷனா, கிராஸ் பாலினேஷனா, ஆர்டிபிஷியலா, இல்லைன்னா நோ பாலினேஷனா, என்னங்கிறத சொல்லுங்க. ஆன்சர் என்ன? என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? கிராஸ் பாலினேஷன். 16வது கொஸ்டின் பாருங்க. விச் பார்ட் ஆஃப் த ஃபிளவர் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன்? மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்திருக்கும் மலரின் பாகம் வந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். எது வந்து பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்கலாம்?
எது பூச்சியை அட்ராக்ட் பண்ணும்? எது பூச்சியை அட்ராக்ட் பண்ணுவோம்னா கொரோலான்னு சொல்லக்கூடிய பெட்டல்ஸ். கொரோலான்னு சொல்லக்கூடிய பெட்டல்ஸ் தான் என்ன பண்ணணும்னா பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? 17வது கொஸ்டின் பாருங்க. நீங்க பொட்டேட்டோ ரீப்ரொடக்ஷன் கேன் அக்கர் த்ரூ விச் பார்ட்? உருளைக்கிழங்கு வந்து எந்த பகுதியின் மூலமா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? உருளைக்கிழங்கு வந்து தண்டா வேரா, இது முதல்ல ஆன்சர் சொல்லுங்க. உருளைக்கிழங்கு தண்டா வேரா, அதை வந்து ஆன்சர் சொல்லுங்க. அதையும் தெரிஞ்சு சொல்லுங்க. ஆனா அதுதான் வந்து இந்த கொஸ்டினாவும் இருக்கு. சரி, ஓகே. அது வந்து என்னதுன்னா உருளைக்கிழங்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு தண்டு, டியூபர்னு சொல்லுவோம். சரி, அது மண்ணுக்கு அடியில தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு தண்டோட ஒரு பகுதி தான். சரி, ஓகேவா? தண்டை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த தண்டுல இருக்கக்கூடிய அந்த கண்ணு மாதிரி வரும்ல, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா வந்து ஒரு உயிரினத்தை வந்து கொண்டு வருவாங்க. சரி, ஓகேவா? அதான் வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? 18வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த யூனிட் யூஸ் டு மெஷர் வெரி ஸ்மால் லென்ஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁹ மீட்டர்? இந்த மாதிரி இந்த மீட்டர்னா என்ன மீட்டர், என்ன இதை எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி இதுன்னா எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1 × 10⁻⁹. 10⁻⁹ ரொம்ப கம்மிங்க. சரிங்களா? 10⁻⁹ ரொம்ப கம்மி. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நானோமீட்டர். என்னது? நானோமீட்டர். நானோனா 10⁻⁹. அதே இது மில்லிமீட்டர் அப்படின்னா 10⁻³ சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻². ஓகேவா? அதே இது கிலோமீட்டர் அப்படின்னா 10⁻³ கிலோனா 10⁻³ மில்லினா 10⁻³ சென்டினா 10⁻², நானோனா 10⁻⁹. இது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻⁻10 ஆங்ஸ்ட்ராங். சரியா? இந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் படிச்சா போதும். மைக்ரோனா 10⁻⁻6. மைக்ரோனா என்ன சொல்றோம்? 10⁻⁻6. ஓகேவா? 19வது கொஸ்டின் பாருங்க. விச் சபடமிக் particles mass is considerable negligible? எந்த அணுத்துகளின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் மிகச்சிறியது, ரொம்ப வந்து சிறுசு, இதோட சைஸ் வந்து ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம்? எனி ஐடியாஸ்? எது வந்து ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் தான். என்னது? ஆன்சர் வந்து எலக்ட்ரானோட துகள் தான் வந்து ரொம்ப சிறுசு. எலக்ட்ரான் தான் ஒரு மிகச்சிறிய துகள். ரொம்ப சைஸ் வந்து சிறுசு அப்படின்னா எலக்ட்ரான் தான். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிச்சது ஜே.ஜே தாம்சன். தாம்சன் தான் கண்டுபிடிச்சார். சரியா? 20வது கொஸ்டின் பார்ப்போமா? The combining capacity of an atom with other atoms is known as. The combining capacity, ஒரு அணு பிற அணுக்களுடன் இணையக்கூடிய திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வேலன்சின்னு சொல்லக்கூடிய இணைதல். சரியா? வேற ஆட்டம் கூட ஒரு ஆட்டம் ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு அப்படின்னா இது கூட ஜாயின் பண்ணா வேலன்சி இவ்வளவு 1. சரி, இதுக்கும் வேலன்சி 1. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அப்புறம் இந்த மீத்தேன் மாலிகுல் 1 carbon atom is combined with 4 hydrogen atoms. The valency of carbon. மீத்தேன் மூலக்கூறுல ஒரு கார்பனுக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம் அதாவது இணைஞ்சிருக்கு. கார்பனோட இணைதிறன் என்னன்னு சொல்லி கேட்காங்க. கார்பனோட இணைதிறன் என்னன்னு சொல்லி கேட்காங்க. கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, மாஸ் நம்பர் 12. ஓகேவா? இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 எலக்ட்ரான், ரெண்டாவது இதுல 4 எலக்ட்ரான். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிறதா என்ன சொல்றோம்னா வேலன்சின்னு சொல்றோம். அப்ப ஆன்சர் வந்து 4 தான். அதான் 4 ஹைட்ரஜன் ஆட்டமோட இணைவு. ஓகேவா?
சரி ஓகே. 22வது கொஸ்டின் பாருங்க. விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் பார்ட்ஸ் வைல் இட் இஸ் ஸ்டில் எ பட்? மலர் முட்டாக இருக்கும்போது அதன் உட்பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய மலரோட பாகம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது மொட்டா இருக்கும் போதே அதை பாதுகாக்கக்கூடிய அந்த உள்ள பாகம் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. எதுப்பா பாதுகாக்குது? எது பாதுகாக்குது? ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேலக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புள்ளி வட்டம். கேலக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புள்ளி வட்டம். ஓகேவா, இதுதான் என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து மொட்டா இருக்கும் போதே பாதுகாக்குது. ஓகேவா. 23வது கொஸ்டின். அக்கார்டிங் டு டால்டன் ஆட்டம்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ். டால்டனோட கூற்றுப்படி அணுக்களை வந்து எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். டால்டனோட கூற்றுப்படி அணுக்களை வந்து எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் என்ன சொல்லுவாரு? வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பார்ட்டிகல். ஓகேவா, இந்த அட்டாமிக் தியரி ப்ரப்போஸ் பண்றாரு, அதுல வந்து சொல்றாரு அணுங்கிறது மிகச்சிறிய துகள். சரி, என்ன சொல்றாரு? ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அதை வந்து கண்ணால பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. சரி ஓகேவா. அதை அதுக்கு மேல பிரிக்க முடியுமான்னு கேட்டா பிரிக்க முடியாது. இன்டிவிசிபிள். சரி ஓகேவா. அட்டாமஸ்ங்கிற வார்த்தையை லத்தின் வேர்ட்ல இருந்து வந்து அட்டாமஸ்ங்கிறது அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகேவா. பகுக்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவன் மிகச்சிறிய துகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்ணுக்கு தெரியாது, அது மிகச்சிறிய துகள், பிரிக்க முடியாதுங்கிறதான் அதோட டெபினிஷனே வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகேவா. தமிழ்லயும் அதுக்கான கோட்ஸ் வந்து இருக்கும். அணுவை துளைத்தேழு கண்டளிப்பு கட்டி குறுக தரித்த குரல் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேவா. யார் சொன்னாங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க. எனவே கடுகை துளைத்தேழு கண்டளிப்பு கட்டி குறுக தரித்த குரல். அணுவை துளைத்தனா யாரு, கடுகை துளைத்தனா யாரு? எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன். சொல்லுங்களேன், கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகேவா. 24வது கொஸ்டின் பாருங்க. விச் டைப் ஆஃப் பாலினேஷன் ரிசல்ட்ஸ் இன் நியூ வேரியேஷன் இந்த பிளான்ஸ் ப்ரொடியூஸ்? எந்த வகை மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகும் புதிய தாவரங்கள் பண்பு மாற்றங்கள் வேறுபாடுகள் காணப்படும்? அதாவது எந்த மாதிரி பாலினேஷன் பண்ணுவோம்னா புதுசு புதுசான வெரைட்டி வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து செல்ஃப் பாலினேஷனா, கிராஸ் பாலினேஷனா, இல்ல ஆர்டிபிஷியல் பாலினேஷனா, இல்ல வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த மகரந்த சேர்க்கை மூலமா புதிய தாவரங்கள் வந்து உருவாகும்? ஓகேவா, இதுதான் கொஸ்டின். எந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து புதுசா வந்து உருவாகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்றேன். அயல் மகரந்த சேர்க்கை. இந்த கிராஸ் பாலினேஷன் ஆனாதான் வந்து புதுசு புதுசா வந்து என்ன ஆகும்னா வேரியேஷன் வந்து உருவாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா ஓகேவா. ஏன்னா புது புது வெரைட்டி எல்லாம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரோஸே பாருங்க, பிங்க் கலரு, ரெட் கலரு, ஒயிட்டு, சரியா, ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு. நமக்கு தெரியாது ஆனா நிறைய கலர் இருக்கு. இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி விட்டா பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்தது. சரி ஓகேவா. பிங்க்கும் ரெட்டும் சேர்ந்தது. இந்த மாதிரி நிறைய கலந்து கலந்து வருதுல, அதே மாதிரி தான். அப்புறம் 25வது கொஸ்டின் பாருங்க. இஃப் an atom contains 11 protons and 12 neutrons, what is its mass number அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒரு அணுல ஓகேவா ஒரு 11 புரோட்டான் 12 நியூட்ரான் இருக்கு. அப்ப அதோட நிறை என்னன்னு சொல்லி கேட்காங்க. நிறை என்னன்னு சொல்லி கேட்காங்க. நிறை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரி, ஈஸி தான். மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன சொன்னேன். சரி ஓகேவா. அப்போ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்காங்க. சரியா. சரியா. மாஸ் நம்பர் அப்படிங்கிறது ஏன் தான் டினோட் பண்றோம். மாஸ் நம்பர் ஓகேவா. மாஸ் நம்பர் இது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணுது. 11 + 12 என்னது? சரி ஓகேவா. ஆன்சர் வந்து என்னது? 23. ஓகேவா. அரௌண்ட் சோடியம் குளோரின்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து சோடியம், சாரி 23 தான் வந்து இதோட நிறைய. சரியா ஓகேவா. நிறைய. ஓகேவா. அதாவது இப்போ உதாரணத்துக்கு கார்பன் சொல்றோமா 6 12ன்னு சொல்லி சொல்றோமா. இதுல 6ங்கிறது அணு எண்ணு, 12ங்கிறது நிறைய. ஓகேவா. அப்போ அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. நம்ம இப்போ மாஸ் நம்பர் வந்து எதை குறிக்குதுன்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் கிடைக்கும். ஓகேவா. நம்ம டைரக்டா வந்து அட்டாமிக் நம்பர் என்னது, மாஸ் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டா சொல்லிடலாம். அட்டாமிக் நம்பர் வந்து 6, மாஸ் நம்பர் வந்து 12. இது நியூட்ரானோட நம்பர். கார்பன் இப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? கார்பனுக்கு வந்து நியூட்ரானோட எண்ணிக்கை. அப்ப என்ன பண்ணணும்? 12ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். அப்போ 12 - 6 வந்து என்ன வருது? 6. இதுதான் நியூட்ரான் நம்பர். சரி, இதான் என்னது? நியூட்ரான் நம்பர். அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். போரான் 511. சரியா. போரான் 511 இதோட நியூட்ரானோட எண்ணிக்கை. நியூட்ரான் நம்பர் என்னது? நியூட்ரான் நம்பர் வந்து 11 - 5 என்னது? 6. 11 - 5 6.
அதே கார்பன் 612 பார்த்தோமா, அதுக்கும் இதுதான் நியூட்ரான் நம்பர் 6 தான். சரியா? இந்த மாதிரி நியூட்ரானோட எண்ணிக்கை ஒன்று போல இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்? ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஐசோடோன்கள்லாம் என்னது? நியூட்ரானோட எண்ணிக்கை சமமா இருக்கும். சரியா? அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் ஒன்று போல இருந்து மாஸ் நம்பர் வித்தியாசமா இருந்துச்சு. அணு எண் ஒன்று போல இருந்துச்சு, நிறைய எண் வித்தியாசமா இருந்துச்சு. அதை என்ன சொன்னோம்? ஐசோடோப்புன்னு சொன்னோம். சரியா? ஐசோடோப். எக்ஸாம்பிள் C612, C613, C614 இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோமா, அணு எண் ஒன்று போல இருந்து நிறைய எண் வித்தியாசமா இருந்தா அது ஐசோடோப். இதே இது அணு எண் வித்தியாசமா இருந்துச்சு. சரி, அணு எண் வித்தியாசமா இருந்து நிறைய எண் வந்து ஒன்று போல இருந்துச்சுன்னா கால்சியம் 2040, ஓகேவா? பேரியம் 1814 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய எண் மட்டும் ஒன்று போல இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஐசோபார். என்ன பேசுறோம்? ஐசோபார். இந்த மாதிரி 3 டைப்பா வந்து சொல்றோம். சரி, ஓகேவா? ஐசோடோன், ஐசோடோப்பு, ஐசோபார். ஓகேவா? புரியுதா? சரி, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு அடுத்தப்ப நான் சொல்றேன். டெட் எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர்ல எழுத போறீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஃப்ரீயா ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்றாங்க நம்ம வரண்டா ரேஸ் வந்து. இந்த வெபினார் வந்து என்னைக்கு நடக்குதுன்னா, ஏப்ரல் 27ஆம் தேதி நடக்குது. ஈவினிங் வந்து 7 மணிக்கு. ஓகேவா? ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த 27ஆம் தேதி வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த வெபினார் வந்து நடக்கும். இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஎட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் வந்து நீங்க டெட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். பிஎட் முடிச்சவங்க எழுதலாம் டெட் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரைக்கும். சரியா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் முடிச்சவங்க இந்த இதை வந்து பார்க்கலாம், அட்டன் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரி, ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிசம்பர்ல நடக்கக்கூடிய டெட்டை வந்து தவற விட்டுறாதீங்க. ஓகே, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரண்டா ரேஸ்ல வந்து தலைவி பேட்ச்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. தலைவி பேட்ச்னா யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் இந்த பேட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி வந்து 2 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கும். சரியா? 2 மணி நேரம் தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்களால ஃபுல் டைமா உட்காந்து படிக்க முடியாது. ஸோ தட் வந்து நீங்க இந்த மாதிரி பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெய்லி 2 மணி நேரம், மொத்தம் 120 நாட்கள், 105 நாட்கள் வந்து கிளாஸ் போகும். சரியா? ஓகேவா? வாரத்துல 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன், மென்டாரிஷன் எல்லாமே இருக்கும். இத்தனை புக்ஸ், இவ்வளோ டெஸ்ட், இவ்வளோ ரிவிஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை ஜாயின் பண்ண விருப்பவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை ஃபில் பண்ணீங்கன்னா திரும்பி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டிஎன் டெட் 2026ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது மே மாசம் வரும். சரியா? ஓகேவா? ஸோ அதாவது ஜூன், ஜூலைல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க, சரியா? இதுல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து வரண்டா ரேஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆன்லைன் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து உங்களுக்கு 6 to 9 PM தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கும். சரியா? ஓகேவா? ஓகே. ஒர்க் போயிட்டு வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஓகேவா? இல்ல வீட்ல இருந்தே படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். மொபைல் ஃபோன் நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். சரியா? இந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் வந்து போகும். சரியா? ஓகேவா? அப்படி இல்லைன்னா லைவ் வந்து பார்க்க முடியாது. இந்த டைம்ல நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து ரெக்கார்டட் செஷனா வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகேவா? ரெக்கார்டட் செஷனா பார்த்துக்கலாம். புது பேட்ச் வந்து ஏப்ரல் 14 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த டேட் வந்து கூடிய சீக்கிரம் சொல்லிடும். ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, பிஎட் படிச்சவங்க எல்லாமே அரசு அதிகாரி, ஆசிரியர் ஆகணும்னா உங்களோட கனவை வந்து நினைவாக்குறதுக்கு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கும். சரி, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 4, குரூப் 2, 2A எல்லா எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. டிஎன் டெட்டுக்கான கிளாஸ் எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. டிஎன்ஏஎஸ்ஆர்டி எஸ்ஐபிசிக்கும் நடக்க போகுது. இதுக்காண்டி ஆன்லைன், ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம வரண்டா ரேஸ்ல. புது பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க இதுல ஜாயின் பண்ணி சீக்கிரம் வந்து என்ன பண்ணுங்கன்னா வேலையை வந்து வாங்குறதுக்கு வழி ஓகேவா? ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ஓவர் தமிழ்நாட்டில் வரண்டா ரேஸோட பிரான்ச் வந்து மொத்தம் 28 பிரான்ச் வந்து இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு நியர்பை பிரான்ச் வந்து எதுவோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா? சரி, ஓகே. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஹாஸ்டல் வசதியில தங்கி படிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, சேலம்ல இதுக்கான அட்மிஷன் வந்து போகுது. புது பேட்ச் வந்து மண்டல ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரே கேம்பஸ்ல ஹாஸ்டலோட இருக்கும். சரி, நீங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரி, ஓகேவா? தங்கி படிச்சுக்கலாம். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம டெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்க வந்து லைவ் பாக்குறது வந்து நீங்க வந்து வரண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க. வரண்டா ரேஸ் டிஆர்பி சேனல்ல இவங்க வந்து லைவ் வந்து போகும். சரி, ஓகேவா? ஸோ தட் வந்து அந்த சேனலுக்கு வந்து இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சட்டுன்னு மாறல, ஒரு 10 நாள் கழிச்சு தான் மாறுவோம். சரி, ஓகேவா? அதாவது மே மாசத்துல இருந்து நம்ம வந்து மாறுவோம். ஸோ அது வந்து எங்க லைவ் வருவாங்க அங்க கண்டிப்பா வந்துருங்க. சரி, ஓகேவா? ஸோ வந்து கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல சரியா பார்ட் 2 வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அதாவது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடு. சரி, ஓகேவா? நாளைக்கு வந்து 7th டேர்ம் 2ல வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து கொண்டு போறோம். சரி, ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு விடுங்க.
அதே மாதிரி வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கலாம். சரி ஓகேவா? மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க, படிங்க. ஓகேவா? பாஸ் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் வந்து எனஃபா இருக்கும். சரி ஓகேவா? ஏன்னா நம்ம 6த்துலேருந்து 10த்துலேருந்து ரிவர்ஸ்லேருந்து வந்து முடிக்க போறோம். அடுத்து அது ரிவிஷன் பண்ணிட்டு போக சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க. ரிமைனிங் கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரியா? சரி. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சரி ஓகே. நீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பை பை.